எல்லாருக்கும் வணக்கம்மா. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தோரம் பருப்பு டப்பா இருக்குல்லம்மா. அந்த தோரம் பருப்பு டப்பாவில் இந்த ஒரு பொருளை போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்குமா, காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக ஒரு 10 ரூபாய் இல்லாத வீட்டில் கூட பணம் சேர ஆரம்பிக்கும். இன்றைய சூழ்நிலையில் வீட்டில் இருக்க ஆண்கள் மட்டுமில்ல, பெண்களுக்கு தன்னுடைய தேவைக்கு வீட்டில் சமாளிக்கிறதுக்கு கூட ஒரு ரூபா கூட கையில் தங்குறதே கிடையாது. சில பெண்கள் ஆண்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷம் தான். ஆனால் வீட்டில் இருக்கிற ஆண்களை விட பெண்களுக்கு சேமிக்க வேண்டிய பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சில ஆண்கள்மா செலவை கடையில் கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுவாங்க, பெண்கள் அப்படி தாராளமாக செலவு செய்ய மாட்டாங்க. என்ன பணத்தை சேர்த்து வைப்பாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் பணம் சேரவே இல்லை, பணம் தங்கவே இல்லைன்றப்பமா வீட்டில் தோரம் பருப்பு டப்பா இருக்குல்ல, அந்த டப்பாவில் இப்போ நான் சொல்கிற ஒரு எளிமையான விஷயத்தை செய்யுங்கம்மா. நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணம் சேர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நிச்சயமாக என் வீட்டில் பணம் சேரணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு சின்ன உண்டியல் வாங்கி டெய்லியுமே 10 ரூபாவோ 5 ரூபாவோ 2 ரூபாவோ 1 ரூபாவோ போட்டு வச்சிங்கன்னா அது நாள் முடிகிறப்போ நம்மளுக்கே தெரியாமல் சிறுக சிறுக சேர்க்கறது ஏதாவது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு உதவும். அதனால தான் சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு ஒரு உண்டி வாங்கி கொடுங்க. 1 ரூபாய் டெய்லியும் போடுவீங்க, சேமிப்பு வழக்கம் அதிகரிக்குமா. அதனால தான் சொல்கிறேன். நம்ம சமையலறையில் நிறைய அம்மாக்கள் துவரம்பருப்பு டப்பா, கடுகு டப்பா, மிளகா டப்பா, அது எல்லா டப்பாலையும் நம்ம காசு சேர்த்து வச்சுருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அந்த வகையில் இப்போ ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தானியம்னா அது துவரம் பருப்பு. முருகப்பெருமானுக்கு பிடித்த பொருள். அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானுக்கு பிடித்த ஒரு தானியம். இந்த மாதிரிலாம் இருக்கிறதால துவரம் பருப்பு ரொம்ப மகிமையானது. பணம் சேரணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக இப்போ எங்கள் வீடு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. இப்போ வாடகை வீட்டு கொடுக்க போகிற பணத்தை நீங்கள் தோரம் பருப்பு டப்பாவில் ஒரு பேப்பரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போயிட்டு உங்கள் ஓனருக்கு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் கிட்டுமா. இது நிறைய பேர் பலன் கண்ட ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். தோரம் பருப்பு டப்பாவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே கொடுங்க, சரிங்களா. சீக்கிரமாக நீங்கள் சொந்த வீடு வாங்குவீங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. சரி, இந்த தோரம் பருப்பு டப்பாலம்மா ஒரே ஒரு துண்டு சுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணுமா. இப்போ தோரம் பருப்பில் சுக்கு படுற மாதிரி வைக்கணும். பேப்பர் போட்டு காகிதம் போட்டு மடித்து வைக்கக்கூடாது, அப்படியே போட்டு வைக்கணும், சரிங்களா. இது மாதிரி வச்சுட்டு அது கூட ஒரு 10 ரூபா நோட்டோ ஒரு 100 ரூபா நோட்டோ உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி சுருட்டி சுக்கில் சுருட்டி வச்சிடணும். இது மாதிரி வைக்கிறப்போ தோரம் பருப்பு டப்பாக்கு அடியில் அது மேலே வச்சு தோரம் பருப்பை கொட்டி விடணும். நீங்கள் இது மாதிரி பண்ணுறப்போ அந்த தோரம் பருப்பு டெய்லியும் சமையலுக்கு பயன்படுத்துவீங்க இல்லையா, சுக்கரோட பலன் அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் பணம் சேர ஆரம்பிக்கும். நிச்சயமாக நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க, பணம் இல்லாத வீட்டில் கூட பணம் சேர ஆரம்பிக்குமா. இது ரொம்ப முக்கியமான பதிவானால திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோமா. தோரம் பருப்புக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. இப்போ நீங்கள் முருகப்பெருமான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், முருகப்பெருமானை மனதார வழிபடுன்னு நினைக்கிறவங்க அவர் மனசார நினச்சிக்கிட்டு ஒரு பித்தளை தட்டு எடுத்து ஒரு கைப்பிடி அளவுமா தோரம் பருப்பு நிரப்பி ஒரு மண் விளக்கு வச்சு அது மாதிரி நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குமா. அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். தோரம் பருப்பு ஒரு எளிமையாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், அதுக்காக உங்களுக்கு காசு சேர மாட்டேன், ஒரு நகை வாங்கணும் அதுக்காக காசு சேர மாட்டேங்குதுன்னா கூட அந்த ஃபஸ்ட்டு சிறுகு நகை வாங்கிறதுக்கு காசு சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. அது தோரம் பருப்பு டப்பாவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காசு எடுத்துக்க பாருங்களேன், நிறைய பணம் சேர ஆரம்பிக்கும். அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொன்ன விஷயத்த அந்த பதிவில் சொல்லியிருக்கோம்மா. நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நிறைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குமா. தோரம் பருப்பு டப்பாவில் ஒரு துண்டு சுக்கு போட்டு வைக்கணும், ஒரு 10 ரூபா நோட்டோ 1 ரூபா நோட்டோ போட்டு வைக்கணும். அதே மாதிரி சுத்தமாக வீட்டில் தோரம் பருப்பு காலியாகிற வரையும் விற்கவே கூடாதுமா. இந்த மாதிரிலாம் குறைஞ்சிச்சு அப்படின்றப்ப வீட்டில் கஷ்டமோ வறுமையோ தருத்திரமோ ஏற்படுமா. எவ்வளோ சம்பாதிச்சாலும் முன்னேறவே முடியாது, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துனே இருக்கும். அதனால் தோரம் பருப்பு குறையிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வீட்டில் கல்லுப்பு நிறைய சுத்தமாக குறைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சமாச்சும் இது இருக்கணும். இருந்தப்பறம் அது மேலே வாங்கி கொட்டி மறுபடியும் நிரப்பணும், சரிங்களாம்மா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.